வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய நண்பர்கள் இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் நான் அதே மொபைல் நம்பரை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதை பற்றி நம்ம வந்துட்டு விடித்தமிழில் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலைன்னா பார்த்துருங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் நம்மளுடைய ஃபோட்டோவெல்லாம் அவங்களால எடுக்க முடியுமா அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபோட்டோ கேலரி இந்த டீட்டெயிலாம் எடுத்து என்ன பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். இதெல்லாம் உண்மையாலுமே எடுக்க முடியுமா, இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் ரிவ்யூஸ், இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் வெளியில் வர்றது, இதை பற்றின வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஃபைனான்ஸை பற்றி இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வந்துட்டு வீடி தமிழில் போய் பாருங்கள். ஸோ நம்மளோட சோஷியல் மீடியாவில் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் இப்போ தான் வந்துட்டு நம்ம எஃப்டியை பற்றி கிளியராக ஒரு வீடியோ போட்டேன், அடுத்து ஆர்டியை பற்றி போட போகிறேன், அப்புறம் என்பிஎஃப்சியை பற்றி போட்டேன், அடுத்தது நம்ம வந்துட்டு நம்ம இந்த நேட்ச் அதை பற்றிலாம் போட்டிருக்கேன். மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள். ரொம்ப பயனுள்ள தகவல் எல்லாத்தையுமே நான் அங்கே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் ஃபைனான்ஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம போகலாம். அதாவது இப்போ சமீப காலமாக இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது தலைவிரிச்சு போட்டு தாண்டவம் ஆடிட்டு இருக்குங்க. சமீப காலம் சொல்லிட முடியாது, ஒரு 5 வருஷமாகவே இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது தலைவிரிச்சு போட்டு தான் ஆடிட்டு இருக்குது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் முதல்ல உள்ளே வர வைப்பாங்க, நமக்கு ஒரு வந்துட்டு ஒரு ஆசை வார்த்தையை கூறி உள்ளே வர வைப்பாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, நம்மளுடைய டீட்டெயிலாம் எடுத்துக்கிட்டு நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்துட்ருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் 60-70 லட்ச ரூபா வரைக்கும் இழந்தவங்க இருக்கிறாங்க. பாருங்கள், 60-70 லட்ச ரூபா வரைக்கும் நான் வந்துட்டு பணத்தை கட்டிடுறேன்னு சொல்லி கட்டி ஒரு நகை கடைக்காரரு, அவர் தான் நமக்கு ஒரு மொபைல் அப்படின்றதையும் கொடுத்துருந்தாரு அந்த காலகட்டத்தில். ஸோ லாக்டவுன் காலகட்டத்தில் மொபைல் எல்லாம் ரிப்பேர் ஆகிட்டு வருமானம் ரொம்ப கம்மியாக இருந்து, வருமானமே இல்லாமல் இருந்து மொபைல் ரிப்பேர் ஆனால் அவர் கொடுத்துருந்தார், ஹெல்ப் பண்ணியிருந்தார். ரொம்ப நன்றி. அவர் இதெல்லாமே எழுதி வச்சுருக்கிறேன். நான் டெய்லி கண்டிப்பாக கோயம்புத்தூர் போனால் அவர் நான் மீட் பண்ணுவேன். ஓகே, இப்போ அந்த மாதிரி வந்துட்டு அவர் மாட்டினார். அதுக்கப்புறம் எதனால் அவர் அதை பண்ணார்னா, இவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ரகிளையும் அவர் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ அவர் அந்த எப்படி வெளியில் வர்றதுன்னு அவருக்கு தெரியல. நம்ம வீடியோவை பார்த்து தான் அதிலிருந்து வந்து வெளியிலேயே வந்தார். ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்துட்டு அவர் பண்ணியிருந்தார் அந்த காலகட்டத்துலேயும். நான் அப்பயும் வேணாம் பிரதர் வேணான்னா, இல்லை பிரதர் ஆல்ரெடி என் வீட்டில் சும்மா தான் கிடக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதை கொடுத்துருந்தார். சரி, ஓகே. இப்போ அந்த மாதிரி வந்துட்டு சூழ்நிலைகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருந்துச்சு. இவனுங்க இப்போல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பணம் கட்டிட்டா தொல்லைகள் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. பணம் நீங்கள் கட்டினாலும் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இங்கே ஏன் 60 லட்சம் அப்படின்றது வாங்குறாங்க? அவனுடைய மோட்டிவ் நம்மலாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அவனுடைய மோட்டிவ் வந்துட்டு நம்மக்கிட்ட, அதாவது நம்மக்கிட்ட லோனாக கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த காசை வாங்குறதுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வந்துட்டு உங்களுக்கு நீடை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 1 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட வாங்குறது அவனுடைய வேலை. அதனால் பணம் கட்டிட்டா எனக்கு இந்த தொழிலிருந்து விடுதலை அப்படின்னு மட்டும் எந்த காலத்துலையும் நினச்சிடாதீங்க. பணம் கட்டினாலும் உங்களுக்கு இதில் தொல்லைகள் அப்படின்றது இருக்கும். அதனால் தயவு செஞ்சு பணம் கட்டிட்டா முடிஞ்சிடும்னு நினச்சி இதில் பயப்படாதீங்க. சாரி, வந்து சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஏன்னா இவனுங்க பணம் கட்டிட்டா முடிக்கிற மாதிரி இருந்தால் இது இவ்வளோ தூரம் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்காது. சரி, ஓகே. இப்போ என்னுடைய ஃபோட்டோவெல்லாம் அவனால் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. என்னுடைய ஃபோட்டோவை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு முடியும். ஃபோட்டோ எப்போ எடுப்பான், எப்படி எடுப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு அலோவ் கொடுப்பீங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு நம்ம அலோவ் கொடுக்குறோம், கேலரிக்கு அலோவ் கொடுக்கணும்னா சிங்கிள் டைம் ஆக்சஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஆக்சஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்துட்டு டோட்டலாக ஓகே பர்மிஷன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லா டைமும் ஆல் டைம் த அலோ அப்படின்றத வந்து கொடுத்துறோம். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகும்னா, அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருந்தாலே போதும் அவனால் பேக்கப் எடுக்க முடியும். பட் நீங்கள் வந்துட்டு இந்த ஒன் டைம் அலோ அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளிகேஷன் நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு அடுத்தது அவனால் அதை பார்க்க முடியாது. நீங்கள் அடுத்தது அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அலோ கொடுத்தா தான் அவனால் பார்க்க முடியும். அப்போ இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் அந்த அப்ளிகேஷன் இருந்துகிட்டு இருக்குன்னா அப்போ கரண்ட்டாக உங்களுடைய டீட்டெயிலை அவனால் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ வந்துட்டு எல்லாமே கொடுத்தது உடனே என்னுடைய டீட்டெயிலெல்லாம் அங்கே சேவ் ஆகிடுமா, அவனுடைய சர்வருக்கு போயிடுமா, இப்போ என்னில் வந்து ஒரு 2000-3000 ஃபோட்டோ இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்கே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இவன் அவ்வளோ பெரிய நெட்வொர்க் வச்சுலாம் பண்ணல. இவனையெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்குள்ள என்ன இருக்கும்னா, ஒரே ஒரு வந்துட்டு லேப்டாப் இருக்கும். இந்த லேப்டாப்பை பார்த்திங்கன்னா ஒரு பாலத்துக்கு அடியில் வச்சுட்டுலாம் இவனுங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கானுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஜம்தாரா படம் பார்க்கலைன்னா பாருங்கள், அதை வந்து கிளியராக சொல்லியிருப்பானுங்க. எப்படி இவனுங்கெல்லாம் வந்தானுங்க, எப்படி வளர்ந்தானுங்க அப்படின்றது அதில் கிளியராக ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க.
அந்த படத்தை பற்றின ரிவ்யூ வேணும்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிவ்யூஸ் நான் போடுறேன். ஏன்னா இவனுங்க எல்லாருமே அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணுறானுங்க. இப்போ வந்து படிப்படியாக அங்கேருந்து வந்து பண்ணாமல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ முழுக்க வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம திருப்பூர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சென்னையில் அண்ணா நகரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இவனுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்தால் தான் டேரெக்டாக தெரிஞ்சிடும் இந்த வேலை தான் பண்ணுறவனும் அப்படின்றதுக்காக அந்த லொக்கேஷனில் கண்டுபிடிச்சிருவாங்களா. அதனால் இப்போது அந்த கான்டாக்ட் லிஸ்ட்லாம் உங்கள்கிட்ட சாரி வந்துட்டு அந்த கேலரிஸ் எல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா அப்போ முதல்ல அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே இவனுக்கு உங்களுடைய மொபைலில் டைரக்ட் ஆக்சஸ் அப்படின்றது கிடைக்காது. ஸோ அப்படி இருந்தும் என்னுடைய நண்பருடைய புகைப்படத்தெல்லாம் இவனுக்கு எடுத்துருக்கிறானுங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அது என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியா இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்களுடைய ஃபோட்டோஸ் அப்படின்றத வைக்கிறாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கு அப்புறம் இந்த நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக மொபைல் நம்பர் இருந்தாலே பார்த்துட முடியும். அவனை என்ன பண்ணுவானா ஜஸ்ட் மொபைல் நம்பரை போட்டு செக் பண்ணுவானுங்க. செக் பண்ண இங்கே என்ன ஆகும், நீங்கள் டிபியாக வச்சுருப்பீங்க இல்லை ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, எல்லாருமே பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படி எவ்ரி ஒன் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுடைய நண்பர்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூட அவன் என்ன பண்ணுவானா இப்போ அவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பான், எடுத்துகிட்டு அதை வச்சு வந்துட்டு இங்கே வேலைகள் அப்படின்றத ஆரம்பிப்பான். கேட்டால் அவன் ஏதோ பெரிய சித்து வேலைலாம் பண்ணி மொபைல்லேருந்து எல்லாத்தையும் எடுத்த மாதிரி வந்துட்டு அவன் பேசுவான். ஸோ அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தான் எடுக்கிறானுங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு அவனுக்கு அப்படி தான் எடுக்கிறானுங்க. கேட்டால் இவனுங்க ஏதோ வேலைலாம் பார்த்து பெரிய அக்கெல்லாம் பண்ணிட்டு எடுத்த மாதிரி வந்துட்டு பேசுவானுங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. அப்போது நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவை ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து பப்ளிக்காக நீங்கள் வைக்காதீங்க. நீங்கள் ஒரு வந்துட்டு ஏதாவது இப்போ நம்ம சேனல் வச்சுருக்கோம், நம்ம வைக்கிறோன்னா அது வேறு. பட் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலுக்காக மட்டும் அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் அவனுக்கு ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்துட்டு எடுக்கிறானுங்க. ஸோ நீங்கள் முதல்ல ஆப்பை தூக்கிட்டிங்கனாலே இங்கே முக்கால்வாசி பிரச்சனை அப்படின்றது சால்வ் ஆகிடும். கொஞ்ச நாளைக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் எதுவும் போடாதீங்க. அப்படி போடுற மாதிரி தான் மை கான்டாக்ட் லிஸ்ட் ஒன்லி அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுடைய கேலரி அப்படின்றது தப்பிச்சுக்கும். ஸோ அடுத்தது இன்னும் நிறைய பேர் கூகுளை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இதுலையெல்லாம் சொல்லிட முடியாது. நான் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஜிமெயில் ஐடியை வச்சு அதில் இருக்கிற டீட்டெயிலாக எடுத்து வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதனால் அதை பற்றி தனியாக வீடியோ அப்படின்றது நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரியை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னா அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட சுருக்கம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிப்பான். பேக்கப் அதாவது எப்படின்னா போய் பார்ப்பான், இப்படி போய் பார்ப்பான், இருக்கா இதை அப்படியே காப்பி பண்ணு, இதை பேஸ்ட் பண்ணு, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடு. உங்களுக்கு அதிகமாக கான்டாக்ட் நம்பர்லாம் அனுப்பியிருப்பான், அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் அனுப்பியிருப்பான். இதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து பிடிஎஃபாக யார் வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் எடுத்துருப்பான். ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் அவனால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் டேரெக்டாக அவனுக்கு டவுன்லோட் ஆகிடுமா, சர்வரில் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் ரோட்டு கடையில் வச்சோ, மூலையில் வச்சோ, பாலத்து கடையில் வச்சோலாம் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு ஃபோட்டோ பிக்சர் இதெல்லாம் டவுன்லோட் ஆகணும்னா அதுக்கு நல்ல சர்வர் மெயின்டெனன்ஸ் தேவை. ஸோ நம்ம வந்துட்டு ஆப்லேயே நம்ம எடுத்துக்கிறோமே, யூடியூப் ஆப் இருக்குல்ல, ஸோ அதுலேயே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது அது எல்லாமே செக் பண்ணி வர்றதுக்கு. ஸோ பெரிய சர்வர் அப்படின்றது தேவை. ஏன்னா யூடியூப்பே கடலில் கொண்டு போய் சர்வர் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன் நான், இதெல்லாம் பயப்பட தேவையில்ல, எல்லாமே அங்கே சேவ் ஆகிடுமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆப்பை டெலீட் பண்ணிட்டீங்களா இல்லை முக்கால்வாசி பிரச்சனை காலி. அடிக்கடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்க்காதீங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கான ஒரு வீடியோவை கிளியராக மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைனான்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வீடியோ தமிழில் போய் பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.